ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் இப்போ தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்போம். இப்படி ஃபில் பண்ணி கொடுத்த ஃபார்மை அவங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன வழி, எது மூலிமா போய் செக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு 4 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 4 மந்த்ஸ் ட்ரைனிங் முடிச்சு லைஃப் டைம் இன்கம் கொடுப்பாங்க. அது இன்கம் பார்த்திங்கன்னா பெர் மந்த் 8,000 above இருக்கும். இந்த ஒர்க்கு பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எனி டைம் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு www.eci. அப்படின்ற சர்ச் பண்ணிக்கோங்க. அது டைரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபில் என்ரோல்மெண்ட் ஃபார்ம்னு அது கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் கலரில் இருக்கிறது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜில் பார்த்தீங்கன்னா லாகின், சைன்அப் 2 ஆப்ஷன் ஆகும். நீங்கள் இதில் லாகின் ஆப்ஷன் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரீனில் தெரியுற கேப்சா என்ட்ரு பண்ணணும், கீழே அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபன் வித் யூசர் நேம் பாஸ்வேர்டு வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணால் தான் நம்ம லாகின் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஏன் ஓப்பன் ஆகலாம், நம்ம ஆல்ரெடி சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணால் தான் அதுக்கு நமக்குன்னு ஒரு ஐடி வரும். அதை வச்சு தான் நம்ம லாகின் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம அதை நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம சைன்அப் பண்ணிக்கலாம். நம்ம மெயில் ஐடி கேட்பாங்க, மெயில் ஐடி கொடுக்க தேவையில்லை, நம்ம மொபைல் நம்பர் மட்டுமே போதுமானது. அது கீழே ஸ்க்ரீன் தெரியல கேப்சா என்ட்ரு பண்ணிக்கலாம். இது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் கேட்கும், நம்ம நேம் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைன்அப் பண்ணிட்டோம். நம்ம இப்போ லாகின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க மொபைல் நம்பர் வச்சு நம்ம இப்போ லாகின் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஸ்க்ரீனில் தெரியுற கேப்சா என்ட்ரு பண்ணிக்கலாம். அது ரெக்வஸ்ட் ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தா நம்ம அதாவது லாகின் பண்ணுறதுக்கும் ஓடிபி வேணும். அது ஓடிபி வரும், நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து வெரிஃபை லாகின் கொடுத்தா அது உள்ளே போயிடும். நம்மளோட பேர் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்த பேர் லாகின் ஆச்சு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டோம். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். சர்வீஸில் பார்த்திங்கன்னா ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு வரும், க்ரீன் கலரில். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடுன்னு அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது, அதை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் செக் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி வரும்.
ஸோ இதில் சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா கீழே ஒரு அவங்களே சொல்லுவாங்க யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர்னு வருது. நம்ம அந்த ஓட்டர் ஐடி ஃபார்ம் கொடுத்த நம்பர் வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருது. ஸோ அதனால் நம்ம இதை ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வருது. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி சப்மிட் பண்ணலன்னா இங்கே நம்ம நிறைய ஆப்ஷன் வரும். சப்மிட் ஆகலைன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும் அதுலேயே. நம்ம அதில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம ஓட்டர் ஐடி சப்மிட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும். அது தெரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் நமக்கு ஓட்டர் வந்திருக்கா இல்லையான்னு தெரியும். இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. உடனே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.